ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லருள் நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன்னுயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஜும்மாவுடைய தினத்திலே ஏகனாகிய அல்லாஹுவை வணங்குவதற்காக இங்கே ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம். முதலிலே அந்த ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுமாறும் அவனிடமே பாதுகாப்பையும் விரஜுதலையும் தேடுமாறும் உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அந்த ஏகனுடைய வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானம் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் 3 பள்ளி வாயில்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அந்த 3 பள்ளி வாயில்களுடைய தொழுவதனுடைய சிறப்பையும் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று கஅபத்துல்லா, பைத்துல்லா, அந்த மக்கமா நகரிலே அமைந்திருக்கின்ற அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம். அந்த முதல் ஆலயத்தில் வணங்குகின்ற போது வணங்குகின்ற ஒவ்வொன்றுக்கும் 1,00,000 என்கிறார்கள் நன்மைகள். தன்னுடைய பள்ளியாகிய மஸ்ஜிதுல் நபவி மதீனாவில் அமைந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய ரசூலில் கரங்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல், அதிலே தொழுகின்றவர்களுக்கு 1000 நன்மைகள். அடுத்ததாக பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, அதை தொழக்கூடியவர்களுக்கு 500 என்கிறார். மற்ற பள்ளி வாயில்களை விட இந்த 3 பள்ளி வாயிலுடைய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி காமிக்கிறார். எல்லா இடங்களையும் விட பள்ளி வாயில்கள் என்பது அல்லாஹ்வுக்கு உரியது, அவனுக்கு மட்டுமே உரியது. அவனுக்கு இணையாகவோ துணையாகவோ யாரையும் அங்கே அழைத்துவிடக் கூடாது. ஏனென்றால் அது அவனுடைய வீடு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லிய அந்த 3 பள்ளிவாசல்களிலே 2 மிக தெளிவான ஒரு பாதுகாப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். எந்த எதிரிகளும் நெருங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அதற்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்து வைத்திருக்கிறார். அதை நோக்கி என்றைக்கு எதிரிகள் செல்கிறார்களோ அன்றைக்கு கியாமத் நெருங்கிவிட்டதாக அர்த்தம். இறுதி தீர்ப்பு நாளை நாம் உட்கொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்ற அர்த்தம். அதுவரையிலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அந்த 2 பள்ளி வாயிலிலும் இருந்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இன்றைக்கும் பரிதவிக்கின்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்றால் ஜெருசலத்திலே அமைந்திருக்கின்ற பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் கொண்டவர்களாக அங்கு தொழ முடியவில்லை. எந்த நேரத்தில் எது நடக்குமோ, யார் இங்கே தாக்குவார்களோ, இங்கே தொழுதுவிட்டு நாம் நிம்மதியாக செல்ல முடியுமா முடியாதா என்ற அளவிலே அச்சப்பட்டவர்களாக அங்கே வாழ்கின்ற முஸ்லிம்களும் சரி, அதை போய் பார்க்க துடிக்கின்ற முஸ்லிம்களும் சரி, அங்கே ஒரு வக்தாவது தொழுதுவிட்டு வந்துவிட வேண்டும் என்று செல்கின்ற நம் மக்கள் யாராக இருந்தாலும் சரி அச்சப்படுத்தப்படுகிறார்கள், அச்சப்படுத்தப்படுகிறார்கள். ஏன் இந்த நிலை? நாம் யோசனை செய்து பார்த்திருக்கிறோமா? சிந்தனையிலே உதித்திருக்கிறதா?
சற்று வரலாற்றுடைய பக்கங்களை நாம் பின்னோக்கி திருப்புவோம் என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் பைத்துல் மக்தஸ், அந்த ஜெருசலம், அந்த பாலஸ்தீனம் முழுமையாக இஸ்லாத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய கைகளில் ஒப்படைக்கப்படுகிறார். ஆனால் ஒப்படைக்கப்பட்ட பின்பு இன்றைக்கு வரையிலும் நிலைமை என்ன? மாறி அவர்கள் ஒன்றை தொய் செய்ய, நாம் ஒன்றை தொடுக்க மாறி சென்று கொண்டிருக்கிறது. நிம்மதியற்ற ஒரு நிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ரத்தம் தொய்க்கப்பட்ட ஒரு மண்ணாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வேதனையும் அங்கே உயிர் பலிகளும் தான் மிச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன்? முற்றிலுமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தலைமை உலக அளவிலே உண்டாக்கப்படவில்லை. அதனால்தான் இன்றைக்கும் நாம் எந்த யூதர்களை அல்லாஹ் நாடற்றவர்கள் என்று சொல்கிறானோ, எந்த யூதர்களை அல்லாஹ் சபிக்கிறானோ, எந்த யூதர்கள் அநியாயக்காரன் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அந்த யூதர்களிடம் நம் சமுதாயம் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கே அந்த பள்ளிவாசலை இழந்து இன்றும் துடித்துக் கொண்டிருக்கிறோம், நிம்மதியற்றிருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு உனக்கு என்று பீத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் யூதர்கள், ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், இன்னொரு பக்கம் அந்த மண்ணை முழுமையாக அந்த மண்ணுக்கு மைந்தர்களாக இருந்த அந்த பாலஸ்தீன மக்கள். இந்த அடிப்படை காரணிகளை எல்லாம் சிந்திக்கின்ற போது சத்தியத்தை ஏவி அசத்தியத்தை அழிக்க வந்த மக்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய நாம் பிறர் மத்தியிலே அடிபட்டு செத்துக் கொண்டிருக்கிறோமே, ஏன் என்ற சிந்தனையை நாம் வைக்கின்ற போது பதில் ஒன்றுதான் கிடைக்கிறது. முழுமையாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த தலைமை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த கலிஃபாக்களும் வாழ்ந்து காட்டினார்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தலைமை இந்த சமுதாயத்திற்கு வாய்க்காதனுடைய நிலை உலக அளவிலே எவனெல்லாமோ நம்மை பார்த்து நம்மளை கை நீட்டி பயங்கரவாதத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் நம்மை கை நீட்டி சொல்கிறார்கள் பயங்கரவாதி என்று, தீவிரவாதி என்று. மிக தெளிவாக ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது. முதலாம் உலகப் போரை தொடுத்தார்களே, பல லட்சம் மக்களை அழித்தார்களே, அதற்கு எந்த முஸ்லிம் தலைவன் காரணமாக இருந்தான்? எந்த முஸ்லிம் நாடு காரணமாக இருந்தது? இரண்டாம் உலகப் போரை இவர்கள் தொடுத்தார்களே, அதற்கு எந்த முஸ்லிம் நாடு காரணமாக இருந்தது? சொல்ல முடியுமா? நாகசாயும் இரோசிமாயும் அழித்தார்களே அணுக்குண்டை போட்டு, எந்த முஸ்லிம் போட்டான்? அட பாவிகளா, பயங்கரவாதத்தினுடைய மொத்த வித்துக்களா இந்த உலகத்தினுடைய பயங்கரவாதிகளா? அந்த பயங்கரவாதி எல்லாம் நம்மளை கரம் நீட்டி சொல்கிறான் என்றால் அதற்கு காரணம் என்ன? நாம் தெளிவற்று இருக்கிறோம். நம்மிடம் இருக்கின்ற சத்தியத்தை புரியாமல் இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம். பிறருக்கு வழிகாட்ட வேண்டிய நாம் எவனோ காட்டுகின்ற வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம். யார் யாரோ நமக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறான். பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நாம் எவனுடைய அறிவின் பாலையை சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். அந்த யூதர்கள் யார்? மூசா நபியுடைய கவுமுகள் இல்லையா? மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடம்
நான் சென்று அவன் தருகின்றதை பெற்று வருகிறேன் என்று சென்று விட்ட போது தன்னுடைய தம்பி ஹாரூன் நபியிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்ட போது திரும்பி வந்து பார்க்கிறார்கள். அங்கே ஒரு காளை கண்டை வைத்து ஒரு காளையை தங்கத்திலே செய்து மூசா எங்கேயோ போய் தன் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார், இதோ கடவுள் என்று சொன்ன சாமியர்கள் இருக்கிறார்களே. நீங்கள் அல்லாஹ்வின் பால் திரும்பி விடுங்கள், இல்லை என்றால் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று மூசா நபி அவர்கள் சொன்னார்களே. அந்த சென்று விட்ட ஒரு கூட்டம் இருக்கிறதே, அதுவும் மூசா நபி மீண்டும் நாங்கள் உன்னுடைய அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்று மூசா நபி அவர்களை பின்பற்றி வந்தார்களே அந்த யூதர்கள், அந்த கூட்டம். இந்த இரண்டு கூட்டமும் உலக அளவிலே அந்த யூதர் கூட்டம் அந்த மைதுல் அக்ஸாவை தன் கைவசம் வைத்திருக்கிறார் அல்லது வைத்துக் கொண்டு மிரட்டிக் கொண்டிருக்கிறார். சிறிது அனுமதி, சொந்த நாட்டிலேயே அகதிகளாக மாற்றப்பட்ட மக்கள், சொந்த நாட்டிலேயே மூன்றாம் தர நான்காம் தர குடிமக்களாக அங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இந்த காலை அந்த நந்தியை கொண்டு வந்தார்களே, கைவரும் போலன் கலவாய் வழியாக வந்தார்களே, அந்த கூட்டம் இன்றைக்கு இந்த இந்தியாவிலே, இந்த தேசத்திலே, எந்த தேசம், இந்த நாடு என்று ஒன்று இவர்களுக்கே தெரியாதே, இந்த நாடு என்று ஒன்றை அறியாமல் இருந்தார்களே, குட்டி குட்டி ராஜ்யங்களாக சமஸ்தானங்களாக இருந்தார்களே, இவர்களை எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு ஒரு நாடாக மாற்றி காட்டினோமே. நம்மளுடைய மூதாதையர்கள் என்று இன்றைக்கும் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறோமே. அந்த மூதாதையரில் ஒருவராக இருக்கின்ற அந்த பாபர் கட்டிய அந்த பள்ளிவாசலை உடைத்தெறிந்து விட்டு தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானே. இரண்டு வேறுபட்டதல்ல, ஒன்று. அன்றைக்கு வந்த அந்த சாமியை கூட்டம் இன்றைக்கு நம்மளை அடக்கி ஆள பார்க்கிறார். உடைத்தெறிந்து விட்டு இஸ்லாத்தை இல்லாமலாக்கிவிட இவர்கள் நினைக்கிறார்களா? அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே சொல்கிறான், திருமலை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஒளியை இவர்கள் தங்கள் நாவினால் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணி விட்டார்களா? நினைக்கிறாங்களா? அப்படி செஞ்சிட முடியும் நினைக்கிறீங்களா? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பூர்த்தி செய்தே தீர்வான். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற வாக்குறுதி. ஆனால் யோசனை செய்து பாருங்கள், உலக அளவிலே அந்த யூத கூட்டம் நம்மளை அடக்கி ஆள பார்க்கிறார். இந்திய அளவிலே இந்த ஷாமிரி கூட்டம் நம்மளை அடக்கி ஆள பார்க்கிறார். ஆங்காங்கே பார்க்கிறோம் வெற்றி விழா போஸ்டர்கள், வெற்றி விழா அவமான சின்னம். அட பாவிகளா, எதடா அவமான சின்னம்? மனிதனை மனிதனாக வாழ சொன்னது அவமான சின்னமா? மனிதன் அத்தனை பேரும் ஒரே இடத்திலே ஒன்று கூட வைத்து நீ கருப்பனா சிவப்பனா நீ எந்த ஜாதிக்காரன் என்ற அடையாளம் தெரியாமல் ஆக்கியதே அது அவமான சின்னமா? எது அவமான சின்னம்? ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அந்த பள்ளிவாசல் உடைக்கப்பட்ட போது 1992 டிசம்பர் 6 உடைக்கப்பட்ட போது நமக்கெல்லாம் வலி இருந்தது, வேதனை இருந்தது. அன்றைய தினம் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன் வந்தார். ஒரு சப் கலெக்டராக ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இருந்த வீரபத்ரர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அன்றைய தினம் ஒவ்வொரு டூமுகளாக உடைத்தெறியப்படுகிறது என்ற வேதனையிலே நாங்கள் எல்லாம் அன்றைக்கு மாணவ இயக்கமாக இருக்கின்ற இந்திய மாணவ இஸ்லாமிய இயக்கத்தில் இருந்து கொண்டிருந்த போது அவர் வந்து சொல்கிறார், நான் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஐயா,
மோசமான நேரம், ஒரு மோசமான நேரம். இந்த நேரத்திலா நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்கின்ற போறார்கள். ஆம் ஆம், இன்றைக்கு நான் கலிமா சொல்ல வேண்டும், இன்றைக்கு கலிமா சொல்ல வேண்டும். கலிமா சொல்லிவிட்டு அவர் பேசுகின்ற போது சொன்ன வார்த்தை 1992, 23 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கும் என் காதிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறார். நீ ஒரு பள்ளிவாசலை உடைத்தெறிந்து விடுவாய், நீ ஒரு பள்ளிவாசலை உடைத்தெறிந்து விடுவாய். ஆனால் அல்லாஹ் ஓர் ஆயிரம் பிலால்களை இஸ்லாத்தின்பால் அழைத்து வருவார்கள் என்றார். அல்லாஹு அக்பர். நீ உடைத்துக் கொண்டே இருக்கிறாய், அல்லாஹ் உள்ளங்களிலே வளர்த்துக் கொண்டே இருக்கிறான். நீ உடைத்து விட்டோம் என்று நினைத்தாய், ஆனால் அல்லாஹ் உடைத்த பின்புதான் இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்ப இருக்கிறான். இதற்கு இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் ஒரு வேட்டு ஓசை கேட்டாக வேண்டும். உடைத்த பின்புதான், அதற்கு முன்னாடி எல்லாம் பள்ளிவாசல்களிலே யார் என்று தொழுவார்கள் என்று பார்த்தால் எல்லாம் 60க்கும் 70க்கும் இடையிலே இன்றோ நாளையோ சென்றுவிட கூடிய நிலைமையிலே இருக்கின்ற அந்த முதியவர்கள் தொழுது கொண்டிருந்த பள்ளிவாசல்கள், இவர்கள் எதை உடைத்தால் இஸ்லாத்தை உடைத்து விடலாம் என்று எண்ணினார்களோ அது உடைக்கப்பட்ட பின்புதான், அந்த பள்ளிவாசல் உடைக்கப்பட்ட பின்புதான் இந்த சமுதாயம் வீறு கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இளைஞர்கள் பள்ளியை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் எதையாவது ஒன்றை செய்கின்ற போது நமக்கு சிலது புரியாது. நாம் சொல்லுகின்ற விஷயங்கள் எதை நோக்கி செல்கின்றது என்று புரியாது. ஆனால் அல்லாஹ் தன்னுடையதை மிக தெளிவாக செய்து காமிப்பான். செய்து காமித்ததுடைய விளைவுதான் இன்றைக்கும் இத்தனை ஆண்டுகள் சென்று விட்டது. இடையிலே அவர்கள் 6 ஆண்டு காலங்கள் இந்த நாட்டை ஆண்டு விட்டார்கள். ஆண்டு விட்ட பின்பும் கூட அந்த இடத்திலே அவர்கள் நினைத்தது போல் ஒன்றை செய்ய முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் இப்போதும் அவர்களுடைய ஆட்சி. நம் மனங்களிலே ஒரு சின்ன சலனம் இருக்கிறது. எதுவும் செய்து விடுவார்களோ, ஏதாவது நடந்து விடுமோ என்றெல்லாம் சலனம் இருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அன்றைக்கு 92 நடக்கின்ற போது அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நம்மிடம் தொலைக்காட்சிகள் இல்லை இந்த நாட்டிலே. ஆனால் இன்றைக்கு ஒரு துரும்பு அசைந்தால் கூட, அந்த பள்ளிவாசலுடைய இடத்திலே ஒரு துரும்பை அவர்கள் அசைத்தால் கூட இன்ஷா அல்லாஹ் அன்றைக்கு வாய்பொத்தி கைகட்டி மௌலிகளாக நின்றோமே இந்த சமுதாயம் நிற்காது, எழுந்து மாறும் என்றை சொல்ல துடிக்கின்ற நாள் தான் அந்த டிசம்பர் 6. மறக்கவில்லை. எங்களுடைய ஆணவ வடாது. மறக்க மாட்டோம், மறந்து விட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நாள் தான் அந்த டிசம்பர் 6. நம்மளுடைய இரத்தத்தோடு கலந்து விட்டது. எந்த முஸ்லீமும் ஏன் அவன் தொழக்கூட மாட்டான். அப்படிப்பட்ட முஸ்லீம் கூட டிசம்பர் 6 என்று சொல்லிவிட்டால் எழுந்து வருவான். அல்லாஹ்வுடைய பள்ளி, அந்த பள்ளியை கட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற எண்ணத்தில் எழுந்து வருவான். என்னுடைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்களும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். இது ரப்புடைய இடம். நம்முடைய ஒரு ஜான் இடத்தை கூட யாருக்காக விட்டுக் கொடுக்க மாட்டோம். 23 ஆண்டுகள் கடந்து விட்டது. அது பூட்டப்பட்ட 68 ஆண்டுகள் கடந்து விட்டது. இத்தனை ஆண்டுகள் கலந்து கூட இன்னும் இந்த சமுதாயம் பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் ஈமானில் உறுதி உள்ள ஒவ்வொருத்தருடைய இருதயங்களையும் தட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறது. உறுதிமொழி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் மறுமை சிந்தனையற்றவர்கள்,
மறுமை என்ற ஒரு உலகத்தை நம்பாதவர்கள் அவர்கள் சில ஆயிரம் பேர்கள் கூடி நின்று அந்த பள்ளிவாசலை உடைக்க முடியும் என்றால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை நம்பக்கூடிய கூட்டமே நம்மால் முடியாதா? உள்ளத்திலே ஆழ பதிந்து கொள்ளுங்கள். எதற்கெல்லாமோ முயற்சி செய்கிறோம், எதையெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறோம், யார் யாருக்கெல்லாமோ கொடி பிடித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், யார் யாரு பின்னாடி எல்லாமோ வாழ்க ஒளிக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. என் மக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உன்னுடைய பள்ளியை மீட்பதற்கு நாங்கள் தயார். இந்த வருடம் கோஷம் போடுகிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னது போல அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் எங்களால் முடிந்த அத்தனை பேரும் அணிதிரள்வோம், உன்னுடைய பள்ளியை மீட்டெடுக்க நாங்கள் வருவோம் என்ற உறுதிமொழியை உள்ளத்திலே வைங்க. எண்ணங்கள் தான் செயல்கள் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். எண்ணத்தை தெளிவாக்குங்கள். இந்த உலகத்தை மட்டும் நம்பக்கூடிய அந்த கூட்டம் செய்ய முடியும் என்றால் மறுமையை நம்பக்கூடிய நாம், இந்த உலகம் என்பது நமக்கு கிடையாது, மறுமைதான் இறுதி வெற்றி என்று நம்பக்கூடிய நாம் செய்ய முடியாதா? இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும். அடுத்த தடவை அந்த எந்த பூமியிலே அந்த பள்ளிவாசல் உடைத்தெறியப்பட்டதோ அந்த பூமியிலே நம்மளால் முடிந்தாலும் முயற்சி செய்வோம். அங்கே போய் அல்லாஹ்வுடைய அந்த பள்ளியினுடைய இடத்திலே அல்லாஹ் நாடுவார், முயற்சி செய்வோம். நம்மளுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே 5வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரே, ஒரு சமுதாயத்தினர் உங்களுக்கு எதிராக தம் கைகளை நீட்ட திட்டமிட்ட போது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள். இந்த வசனத்தை அந்த டிசம்பரோடு பொருத்தி பாருங்கள். அவர்கள் நினைத்தது ஒரு பள்ளிவாசல் அல்ல, அவர்கள் உடைக்க நினைத்தது ஒரு பள்ளிவாசலை அல்ல, உடைக்க நினைத்தது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஈமானை. நீங்கள் இங்கே வாழ வேண்டுமா? இந்தியாவில் வாழ வேண்டுமா? நீங்கள் அல்லாஹ்வை மறந்துவிட வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதைத்தானே அவர்கள் சொல்ல நினைத்தார்கள், அதை சொல்வதற்காகத்தானே அப்படி ஒரு முயற்சியை செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான் இங்கே, அவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள், அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் அவன் தடுத்தான். இப்போதும் இருக்கிறான் ரப்பல் ஆலமீன், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான். உங்களையும் என்னையும், உங்களுடைய உள்ளங்களையும் என்னுடைய உள்ளங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தடுத்ததாக சொல்லிவிட்டு அல்லாஹ்வை எஞ்சிக் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொண்டோ அல்லாஹ்வே சார்ந்திருக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டவர் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வை. அந்த பள்ளிவாசலுடைய நிலம் நம்மிடம் ஒப்படைக்கப்படும். அவர்கள் கட்ட தேவையில்லை, நாம் கட்டிக்கொள்வோம். எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த பைத்துல்லாவை விட்டு வெளியேற்றினார்களோ, ஒட்டக குடலை போட்டார்களோ, அந்த ஒட்டகை குடலை போடுகின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இருகாரம் ஏந்தினார்களே, யா அல்லாஹ் இந்த அபுஜெயலையும் உத்பாவையும் சைபாவையும் நீ பார்த்துக் கொள்ளலாம். இருகாரம் ஏந்தினார்களோ, ஏந்துங்கள். அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை உடைத்து விட்டால் நமக்குத்தான் பிரதம நாற்காலி என்று கேட்டானே, அவர்களை எல்லாம் அல்லாஹ் இழிவுபடுத்தி இருக்கிறான். பிரதமர் நாற்காலியை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவன் எல்லாம் கைகட்டி நிற்கிறான். வேற எவனோ ஒருவன் பிரதமராக இருக்கிறான். இழிவுபடுத்தி விட்டான்.
இத்தனை ஆண்டு காலங்கள் நாங்கள் தான் ஆட்சியாளர்கள் என்று ஆண்டு கொண்டிருந்தார்களே, அவர்களை எதிர்க்கட்சி இல்லாத அந்தஸ்தாக்கி விட்டார். இழிவு, அல்லாஹ் படுத்துகின்ற இழிவில இருந்து இவர்கள் யாராலும் தப்பிக்க முடியாது என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தண்டனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார். 2வது அத்தியாயத்திலே 114வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்கள் அவன் பேரை கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முற்படுபவனை விட அநீதி இழைத்தவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான், கேட்டுவிட்டு சொல்லுகிறான், பயந்து கொண்டு தவிர அவற்றுக்குள் நுழையும் உரிமையை அவர்களுக்கு இல்லை. அங்கே அந்த பள்ளி வாயில் கட்டப்படும். பயந்து கொண்டுதான் அவர்கள் உள்ளே நுழைகின்ற சமயம் வரும். பயந்து கொண்டு என்றால் அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டு என்றால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை சரணடைந்தவர்களாகத்தான் அங்கே நுழைகின்ற காலம் வரும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அவர்களுக்கு இவ்வுலகிலும் இழிவு. எவெல்லாம் உடைத்தானோ, முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, உமா பதிகள் இன்றைக்கு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த பதவிக்காக அவர்கள் செய்தார்களோ அது இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறார். எல்லோரும் முன்னாடி நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று மன்னிப்பு கேட்டார்களே காங்கிரஸ்காரர்கள், இன்றைக்கு எதிர்க்கட்சி கூட இல்லாத நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இதுதான் இந்த உலகத்திலே கிடைக்கின்ற இழிவு. மறுமையில் கடுமையான வேதனை உண்டு என்று சொல்கிறான். கடுமையான வேதனை மறுமையிலே இருக்கிறது சகோதரர்களே. ஆனால் அந்த வேதனையும் அந்த இழிவும் தொடர வேண்டும் என்றால் நம் மத்தியிலே ஈமான் பலமாக இருந்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்களே, ஒரு அநீதி நடந்தால் உங்களுக்கு வலுவிருந்தால் கரங்கொண்டு தடுங்கள், இல்லாவிட்டால் நாவினால் தடுங்கள், அதுவும் முடியாவிட்டால் நபுசால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அதுதான் ஈமானுடைய கடைசி நிலையில் இந்த சமுதாயம் 2வது நிலைக்கு வந்திருக்கிறோம். வாய்கொண்டு தடுப்பதற்கு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தமிழகம் முழுவதும் இந்திய தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் நம்மளுடைய தொப்புள்கொடி உறவுகளாக இருக்கின்ற அந்த உறவுகளையும் அழைத்து வந்த ஆர்ப்பாட்டம். ஏனென்றால் அத்தனை பேரும் நம்மளை எதிரிகளாக பார்க்கவில்லை, அநியாயம் செய்யவில்லை. ஒரு சிறு கூட்டம் ஒரு மைக்ரோ பாயிண்ட் கூட்டம் நமக்கு எதிராக அநீதி செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை வேறறுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதற்கெல்லாமோ நாம் நேரம் ஒதுக்கினோம். ஒட்டுமொத்த தமிழகத்திலும் நடக்கின்ற இந்த போராட்டத்திற்கு, அல்லாஹ்வுடைய அந்த பள்ளியை மீட்பதற்காக நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உங்களுடைய பதிவும் வேண்டாமா? ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைச்சா எவ்வளவு வேகமா நம்ம ஓடி போறோம். அவர் தப்பா நினைச்சுக்குவார், நம்மளை கூப்பிட்டு இருக்காரு, வராம போனா நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சு இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒருவனுக்காக அவனுக்கு கொடுக்கின்ற மரியாதைக்காக ஓடோடி சென்று அந்த கல்யாணத்திலே கலந்து கொள்ளக்கூடிய நாம் ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை ஆளக்கூடியவன், பிரபஞ்சத்தை ஆளக்கூடியவன், அவனுடைய பள்ளி, அவனுடைய இல்லம், அதற்காக குரல் கொடுத்து அவனிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டாமா? யா அல்லாஹ், நான் உன்னுடைய பள்ளிக்காக நானும் குரல் கொடுத்தேன் அல்லாஹ், என்னால் அதுதான் முடிந்தது, அதை செய்திருக்கிறேன் அல்லாஹ், ஏற்றுக்கொள் அல்லாஹ் என்று பதிவு செய்ய வேண்டாமா? எத்தனையோ வேலைகள் இருக்கும் உங்களுக்கு, எத்தனையோ வேலைகள் இருக்கும். ஒரு மணி நேரம் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரையிலும் 1 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக எதற்கெல்லாமோ கத்தினோம், எதற்கெல்லாமோ குரல் கொடுத்தோம், யார் யாருக்கெல்லாமோ பின்னாடி ஓடினோம், நமக்காக. பாருங்கள் சகோதரர்களே, இங்கே சென்னையிலே நம்ம கலெக்டர் ஆபீஸ் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல, கலெக்டர் ஆபீஸுக்கு பக்கத்துல 10:30 மணிக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒன்று கூடுவோம், ஒன்று கூடி சொல்லுவோம், இந்த அரசாங்கங்களுக்கு சொல்லுவோம், இதோ முஸ்லிம் சமுதாயம் ஒன்று கூடி விட்டது. நாங்கள் மாத்திரமல்ல, நியாயம் உள்ள படைத்த எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளும் எங்களுக்காக குரல் கொடுக்க வந்து விட்டார்கள். உடனடியாக ஒப்படைத்து விடு. இல்லை என்றால், நீ ஒப்படைக்கவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ்
அதை மீட்டெடுப்போம் என்கின்ற உறுதிமொழியை எடுப்போம் பாருங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.